Okay. சொல்றேன் கண்ணு. இங்க என்ன குடுத்துருக்காங்க எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். Um, என்ன மீனிங்ல okay. புரிஞ்சுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்றேன் கண்ணு. Each like angle is labeled as A, B, and Y, or alpha, beta, and ம். Y, and um, and it like it has like a sine alpha, sine beta, cos Y, ம். like it is applicable to this triangle. ம். Show that the angle is a straight angled triangle, so right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. Yep. இதான் பிக்சர். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணும். எந்த ஆங்கிள் 90 டிகிரி வரும்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. Mm. ஏதோ ஒரு ஆங்கிள் 3 ஆங்கிள் இருக்குங்கிறான். ஆல்பா, பீட்டா, காமா. 3 ஆங்கிள் இருக்குது. 3 ஆங்கிள் Okay. கம்பல்சரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா என்ன சொல்றேன்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். எந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது. நாம தான் ப்ரூவ் பண்ண போறோம். எந்த ஆங்கிள் தெரியாது. Okay. நாம தான் ப்ரூவ் பண்ண போறோம். Okay. சரிங்களா? Okay. சரி இது எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறது நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க. சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? Okay. No. இல்ல. சூப்பர். வெரி குட். இப்ப இங்க ஆங்கிள் யார் யார் ஆங்கிள்? ஆல்பா, பீட்டா, காமா தான் ஆங்கிள். அப்ப ஆல்பா ஆல்பா பிளஸ் ஆங்கிள் பீட்டா பிளஸ் ஆங்கிள் காமா ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்ட்? சரி ஆங்கிள் போட வேணா ஆல்பா பீட்டா காமானே போட்டுங்க. therefore ஆல்பா பிளஸ் Okay. பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு பை. சரியாம்மா? Okay. அப்ப காமா ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? பை மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எழுதலாமா? Okay. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல doubt இல்ல. சரி what is a given that? This is a given that. Is correct? This is yeah. Then what is the result? Given that, write the result given that sin alpha into sin beta equal to cos gamma. Is correct? Mhm. Which implies that sin alpha into sin beta equal to gamma replaced by pi minus alpha plus beta. Okay. எந்த காமா? இந்த காஸ்க்கு பக்கத்துல இருக்கிற காமாவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இஸ் கரெக்ட்? Okay. ஆமா. ஓகே. இப்போ என்ன நடக்கும்? இதனோட ஃபார்முலா என்னன்னு நீங்க ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ஃபார்முலா வந்து நான் சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது. நீங்க ஃபார்முலா Okay. ஷீட் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்னு. Sin A, sin B இல்ல, இல்ல. அந்த equal to ஃபார்முலா எனக்கு தேவையில்லை. இந்த ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா என்னன்னு okay. செக் பண்ணி சொல்லுங்க. 180 cos ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. அதாவது எப்படி கொடுத்துருக்கானா cos ஆஃப் பை மைனஸ் தீட்டா. இப்படி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பதிலா. இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்னு பாருங்க. Okay. பை மைனஸ் தீட்டா கொடுத்துக்கலாம், பை மைனஸ் எக்ஸ் கொடுத்துக்கலாம். அது எது கொடுத்துக்கலாம் உனக்கு தான் தெரியும். நீ இப்போ ஃபார்முலா ரெஃபர் பண்ணு. அது வந்து தெரியும். இது வேணா like one second நான் ஷேர் பண்ணுவேன் ஸ்கிரீன். ஓகேம்மா. ஃபார்முலா ஷீட்ல வருதுன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா. இப்படி கொடுத்திருக்காங்க காஸ். அப்படி கீழே வர ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறீங்க இருக்குதான்னு. 180 tan cos இருக்குது பாரு. இதுங்களா? அதான். அப்ப cos x இங்க வந்து cos ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? மைனஸ் cos x எழுதலாம். சரிங்களா? ஆமா. ஓகே. அப்போ ஒரே நிமிஷம் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிங்க. ஒரே நிமிஷம் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியுமா பாருங்க. இல்ல நான் இங்க இது பண்றேன். ஒரே நிமிஷம் பாருங்க. ஓகே நீங்க ஃபார்முலா காட்டிட்டீங்க. அந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதுறேன்னு நான் உனக்கு காட்டிடுறேன். ஓகே. அது மீனிங் என்னன்னா அவன் சொல்லிக்கிறான் cos x வந்து தெரியுதா இருக்குன்னு cos தெரியுது. cos மைனஸ் ஓகேங்களா cos x வந்து மைனஸ் cos பை மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம் அப்படிங்கிறோம். சரிங்களா? ஓகே. அதான் அந்த ஃபார்முலா ஷீட்ல கொடுத்துக்கிறேன். கரெக்டா இருக்குன்னு? ஆமா. ஆமா. ஓகே. அப்படின்னா மீனிங் என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் cos x ஈக்குவல் டு cos பை மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ரெண்டு மீனிங் ஒண்ணா வெவ்வேறையா? இல்ல சேம். ஓகே. அப்ப இது புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நமக்கு இந்த டேர்ம் என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலா வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப இந்த டேர்ம் இங்க என்ன கிடைக்கும்? நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி என்ன வரும்னு. மைனஸ் காஸ்
மைனஸ் minus காஸ் எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலா ஆல்பா pi பிளஸ் pi. இஸ் கரெக்ட் ஆர் எனி டவுட்? Yeah. No doubt. சூப்பர் வெரி குட். அப்ப அப்ப என்ன pi எங்க போச்சு இதுல? அதாம்மா ஃபார்முலா இங்க பாருடா கண்ணு. அது என்ன ஃபார்முலா? இங்க பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த ஃபார்முலா இங்க என்ன குடுத்துருக்காங்க? cos ஆஃப் pi மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. Okay. அப்ப இங்க எக்ஸ்ங்கிறது என்ன? எக்ஸ்ங்கிறது ஆல்பா பிளஸ் பீட்டா. எக்ஸ்ங்கிறது என்ன? ஆல்பா Okay. பிளஸ் பீட்டா. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம்? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு போட போறோம். இஸ் கரெக்ட்? Okay. ஆமா. டவுட் கிளியரா? இன்னும் எனக்கு டவுட் இருக்குதா? Clear. சூப்பர் ஓகே. அப்ப sin ஆல்பா இன்டு sin பீட்டா ஈக்குவல் டு மைனஸ். இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு குடுத்திருப்பான் பாருங்க. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு செக் பண்ணி சொல்லுங்க நீங்களே. Cos A plus B. டேபிள் பார்த்து ஃபார்முலா எழுதி பழகிக்கணுமா? அப்பதான் ஈஸியா இருக்கணும்னு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுவும் வந்து இல்ல cos ஆஃப் a plus b இல்ல cos ஆஃப் x plus y ஒரு ஃபார்முலா குடுத்திருப்பான் பாருங்க கண்ணு. cos இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. Cos x cos y plus sin x sin y. பிளஸ்ஸா மைனஸா? நல்லா செக் பண்ணு. அது பிளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அண்ட் மைனஸ். அப்ப இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து மைனஸ் பிளஸ் கொடுத்திருப்பாங்க. செக் பண்ணி பாரு. ஓகே. cos ஆஃப் x plus minus y equal to cos ஆஃப் கரெக்ட்டுங்களா? cos x plus minus சாரி cos x cos y plus minus sin x sin y ன்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? sin x sin y. அதனோட மீனிங் என்னன்னா நான் எலாபரேட் பண்ணி எழுதி காட்டுறேன் கீழே பாத்துங்க. cos of x plus y equal to cos x cos y minus sin x sin y. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதே இரண்டாவது ஃபார்முலா cos of x minus y equal to cos x cos y plus sin x sin y. இதுதான் இரண்டாவது ஃபார்முலா. இதனோட மீனிங் மேபி உங்களோட புக்லெட்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுதான் மீனிங். இத வந்து எலாபரேட் பண்ணி ரெண்டு ஃபார்முலாவை கன்வர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. அதனால ரெண்டா கன்வர்ட் பண்ணிக்கிட்டு பாத்துக்கோ. சரியாமா? ஓகே. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்முலா எனக்கு தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆர் செகண்ட் ஃபார்முலா? First plus y. ஃபர்ஸ்ட் தான் x plus y. அப்ப என்ன கிடைக்குது? sin ஆல்பா sin பீட்டா equal to minus cos ஆல்பா cos beta minus sin alpha sin alpha sin beta. correct? Yep. Then minus sign உள்ள இன்சைட் கொண்டு போயிருங்க. அப்ப என்னாச்சு? Minus sin alpha cos sin beta equal to minus minus cos cos alpha alpha cos beta minus plus minus sin alpha sin beta. any doubt mom to this one? No. அப்ப sin alpha beta sin alpha beta ரெண்டு கட்டாயிருமா? ஏன்னா இங்க ரெண்டுமே பிளஸ் சைன் மைனஸ் அந்த கட்டாவும் ரெண்டுமே பிளஸ் சைன். இங்க போனா மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகணும்னா இது ரெண்டும் கட் ஆயிடும். கரெக்டாமா? அப்ப என்னாச்சு? மைனஸ் cos alpha cos beta equal to 0. Is correct? Yeah. அப்ப இது என்ன வரும்? ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ இங்க 0 இருக்குன்னா ரெண்டு ஈஸியா ஸ்ப்ளிட் அப் பண்ணிடலாம். cos alpha equal to 0 and cos beta or cos beta equal to 0. Cos beta equal to 0. Is correct? Yeah. Then R ன்னு வந்திருக்குது. அப்ப எது வந்து 0 ஆகும்? காசு வந்து எந்த ஆங்கிள் 0 ஆகும்? ஆல்ரெடி நேத்து கூட நிறைய சம் பார்த்தோம். காசு வந்து எந்த ஆங்கிள் 0 ஆகும்? Cos வந்து 90 degree angle is 0. ஆமா 90 degree angle and 90 degree angle. அப்ப either ஆல்பா ஆர் பீட்டா என்ன கிடைக்குது? either ரெண்டு ஆங்கிள் காமா கண்டிப்பா அவனுக்கு வந்து 90 டிகிரி கிடையாதுன்றாங்க. காமா 90 டிகிரி கிடையாது. either பீட்டா 90 டிகிரி ஆக்கலாம் or alpha 90 degree. ரெண்டுமே 90 டிகிரி வருமா? பாசிபிள் கிடையாது. ஏன்னா காமாங்கிற ஆங்கிள் வந்து உனக்கு கிடைக்காது. ரெண்டுமே 90 டிகிரி இருந்தா என்ன ஆகும்? 180 ஆகும்.
அப்போ 180 ஆகுன்னா காமா 0 ஆயிரும். காமா 0ன்னா ரைட் ஆங்கிள் ம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஆமா. அப்ப எய்தர் 1 மட்டும் தான். எய்தர் ஆல்பாவா இருக்கலாம், ஆர் பீட்டாவா இருக்கலாம் தெரியல. 2 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாம்மா? ஓகே. 2 இருந்தா உனக்கு ஓகே. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அதனால 2 ஈக்குவல் ஓகே. கிடையாது. அப்ப இதனோட மீனிங் என்ன தெரியுது? ஆல்பா இஸ் நாட் ஈக்குவல் டூ பீட்டான்னு தெரியுது. ஓகே. என்ன மீனிங் தெரியுது? ஆல்பா இஸ் நாட் ஈக்குவல் டூ பீட்டாக்கு அவன் கொடுத்துருக்கான். ஓகே. தட்ஸ் ஆல். ஓகே. இந்த கான்செப்ட் வேணா நோட் பண்றதா பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. எந்த ஸ்டெப்பாச்சும் புரியலன்னா கேட்டுக்கிடுமா. ஓகே.